நீங்க எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க. என்ன போய் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்களே, பெரிய மனசு உங்களுக்கு. இங்க பாரு பிருந்தா, இந்த நிலைமையில நீ வீட்டுக்கு போக முடியாது. நான் ஒன்று பண்றேன், இங்க ஒரு ரூம் புக் பண்றேன். 2 hours தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே வேணும். டாக்டர், நான் போய் அவங்கள பார்க்கலாமா? சாரி, ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் யாரும் அவங்கள பார்க்க முடியாது. எங்க குடும்பத்துக்குள்ள வரதுக்கு எந்த தகுதியும் இல்லாத வேண்டியவன். நல்ல வேலை, நான் அவனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவனோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய், இவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுடா. அப்படியா சொல்ற? அப்ப 25 லட்சம் ரூபாய் கேட்கலாம். ஒரே பொண்ணு மட்டும் இல்லடா, ரொம்ப செல்ல பொண்ணுடா. அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் கேட்கலாம்டா. எல்லா சொத்துக்கும் இவ தான் வாரிசு. போதும்டா, இவ 50 லட்சத்துக்கு தாண்டா ஒருத்து. என்ன முறைக்கிற? நான் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. சந்தேகம்னா அவனை கேளு. அட பாவி, இந்த கொல்ல கூட்டத்துக்கு நீதான் தலைவனா? பாரா மச்சான், பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா பேச்ச பார்த்தா ஆயா காலத்து சினிமா படம் மாதிரி இருக்குது. டேய் சும்மா இருங்கடா, எதுக்காக இவளை கடத்தணுமோ அதை மட்டும் பேசுவோம். ஓ, நீ என்ன பணத்துக்காக தான் கடத்தின இல்ல? நீ இவ்ளோ பெரிய அயோக்கியனா? உனக்காக என்கிட்ட எங்க அப்பா எவ்வளவு எடுத்து பேசிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட நல்லவரை போய் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பாக்குறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. எங்க அப்பா மாதிரியான ஒரு நல்லவரோட சாபத்தை நீ வாங்குனீனா நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. நிறுத்தடி. உங்க அப்பா என்ன அவ்வளவு நல்லவரா? அவன் என்ன ஆம்பளை கண்ணகியா? சாபம் விட்டா பழிக்கிறதுக்கு கீழ்த்தனமான ஆளுடி. இந்த மாதிரி கடத்தல் வேலையை கத்து கொடுத்ததே உன் அப்பன் தான். போது நிறுத்து. என்ன உளர்ற? எங்க அப்பா அவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்வார்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க அப்பா போய் குறை சொல்றியா? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதே கிடையாது. ஏய் வாயமுறி, உன் அப்பா ஒரு சாக்கடை. அவனை போய் கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு பேசுற. நிறுத்துடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்பதான் ஓவரா பேசிட்டு இருக்க. எங்க அப்பாவை போய் அவைவன் பேசுற. உன் மதிப்புக்குரிய அப்பாவோட வேலை என்னன்னு பாக்குறியா? டேய், அவனை இழுத்துட்டு வாடா. இப்ப தெரியும் உன் அப்பா எவ்வளவு நல்லவன்னு. தெரியுதா யார் இவன்னு? நான் இந்த நடிகன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதா சொல்லி என்ன ரவுடிங்ல வச்சு மிரட்டினானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ட்ரீட் கொடுத்த அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோமே. அவனேதான். டேய், நடந்த உண்மையெல்லாம் இவகிட்ட சொல்றா. டேய் சொல்றா. ஆமா மேடம், அவர் என்கிட்ட பணம் வாங்கவே இல்லை மேடம். வாங்கின மாதிரி நான் தான் மேடம் செட் பண்ணேன். அப்படி பண்ண சொன்னது உங்க அப்பா தான். உங்க முன்னாடி இவரை அவமானப்படுத்த சொன்னதும் உங்க அப்பா தான். இவரை கடத்தி வச்சுட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி பணம் கேட்க சொன்னதும் உங்க அப்பா தான். எல்லா திட்டமும் உங்க அப்பா சொன்னபடியே சரியா நடந்துச்சு. ஆனா நீங்க போலீஸோட வந்தத உங்க அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டோம். ரவுடிங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு டிராமா பண்ணதும் உங்க அப்பா தான். உங்க அப்பாவுக்கு இவரோட நீங்க பழகிறது பிடிக்கல மேடம். நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்து பிரிஞ்சிடணுங்கிறது தான் உங்க அப்பாவோட திட்டம். அது நல்லபடியா முடிஞ்சதால உங்க அப்பா எங்களுக்கு பேசின பணத்தை விட அதிகமாவே கொடுத்தாரு. என் போராத நேரம் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னடா வாங்கின அடிக்கு மேல நிறைய உண்மையை சொல்ற? டேய், அவனை உள்ள கூட்டு போடா. சரி, நீ கட்டாவத்தோடு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய நல்லவன் இப்பவாத நீ நம்புறியா?
ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் நிரூபிக்க வேண்டிய காரணத்தினால உன்னை நான் கடத்த வேண்டியதா போச்சு. ரொம்ப நாளா அவனை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். நேத்து தான் என் கண்ணுல சிக்கினான். அவனை தூக்குனதுனாலதான் உன்னை தூக்க வேண்டியதா போச்சு. இத பாரு காவியா, நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை தடுக்க மாட்டேன். உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு நீ தெரிஞ்சுக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு காவியா. டேய், இவளை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்கடா. சரி. ஆமா. ஹலோ, சொல்லுங்க அர்ச்சனா. அசோக், நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 12 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன். நம்ம வழக்கமா சந்திப்போம்ல, அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். அப்படியா? எப்படி அவ்வளவு பணம் உடனே ரெடி பண்ணீங்க? அதெல்லாம் இப்ப பேசுற சூழ்நிலையில நான் இல்ல. நான் நேர்ல சொல்றேன். 12 மணிக்கு வந்துருங்க. சரி. டேய் அசோக்கு, உன் காட்டுல பணம் அல்லடா. புருஷன் பொண்டாட்டி 2 பேர்ட்டையும் ஒரே மேட்டர்ல டபுள் கலெக்ஷன். பிருந்தா, கொஞ்ச நேரம் நீ தூங்கினா சரியாயிரும். தூங்க. ஏய், தூங்க. என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு நான் தூங்கணும்? இல்ல, நீ டயர்டா இருக்கல்ல, தூங்குனா கொஞ்சம் சரியாயிரும். தூங்க, நான் சொல்றது கேளு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார். சாரி, கேட்பேன் வினோத். நான் சொல்றது சரிதானே? தெளிவா இருக்கேன்ல? ஆமா ஆமா, நீ தெளிவா தான் இருக்க. பிருந்தா, கொஞ்ச நேரம் நீ தூங்கணும்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் நீ திரும்பி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு தூக்கமே வரலையே. நான் ஜாலியா இருக்கணும். ஜாலியா தான் இருக்கணும். முதல்ல நீ தூங்கு. தூங்கு. என்ன பிருந்தா, என்ன? சாரி 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 வினோத், சாரி. உங்க சட்டையில வாந்தி எடுத்துட்டு சாரி. சாரி. என்ன பிருந்தா இது? அவ்வளவுதான், இனிமே வாந்தி வராது. உங்க சட்டையெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. அர்ச்சனா, வாமா. எங்க அர்ச்சனா கிளம்பிட்ட? என்கிட்ட கூட சொல்லாம போற? யார பார்க்க போற? இல்ல வெளியில போறியே, கூட நானும் வரலான்னு கேட்டேன். இல்லத்த, நான் வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போறேன். நீங்க தான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களே, அதனாலதான் நான் சொல்லாம கிளம்பிட்டேன். என்னம்மா இது, மணி 12 போகுது. எந்த கோவில் திறந்திருக்கும்? அதோட கோயிலுக்கு போறதுக்கு பூஜை கூட கூட எடுக்காம ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போற? கோயிலுக்கா இல்ல வேற யாராவது பார்க்க போறியா? இல்ல, கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இதோ வந்துருவேன். ராஜி, என்னம்மா? தோ
அண்ணி கோயிலுக்கு போறாங்களா, கூட நீயும் போயிட்டு வா. ம் சரிம்மா. இல்ல அத்தை வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். மா எதுக்குமா அவ்வளவு அவசரமா உடனே வர சொன்ன? நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. ஆ? உன் பொண்டாட்டியோட திறமை என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக தான்டா உன்னை உடனே வர சொன்னேன். அவளை பாராட்டணும்ல, அதான் கையங்களவுமா புடிச்சு வச்சிருக்கேன். என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு 1000 வேலை இருக்கலாம். நான் சொல்ல வந்தது 50,000 பத்தின விஷயம். $50,000 $50,000 கிடைச்சிருச்சாமா? நான் கூட அர்ச்சனாவை சந்தேகப்பட்டு திட்டிட்டேன். சாரி அர்ச்சனா. டேய், நான் சொல்றது பொறுமையா கேளுடா. அவசரப்பட்டு அவகிட்ட சாரி கேக்குற? உன் பொண்டாட்டியோட திருட்டுத்தனத்தை பத்தி சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். உன் பொண்டாட்டி காலையில யாருக்கோ போன் பண்ணி 12 மணிக்கு 50,000 ரூபாய் பணத்தோட வரேன், நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னான். இப்போ அந்த ஆளை தான் பார்க்க கிளம்பிட்டா. கேட்டா கோவிலுக்கு போறேன்னு சொல்றா. கோவிலுக்கு போறவ ஹேண்ட்பேக்ல உண்டியல்ல போடுறதுக்கு எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறா தெரியுமா? 50,000. சாமிக்கு இல்லடா, ஆசாமிக்கு. அந்த ஆசாமி யாருடா உனக்கு தெரியுமா? அர்ச்சனா, அம்மா சொல்றது உண்மையா? ஏன் பேசாம இருக்க? அப்போ அம்மா சொல்றது உண்மைதானா? பேசு அர்ச்சனா. அந்த பேக்கை கொடு. ஏய், யார் அவ? யாருக்கு போன் பண்ண? அவனுக்கு தான் இந்த பணத்தை கொண்டு போறியா? அதுக்காகத்தான் என்கிட்ட இருந்து திருடுனியா? காலையில அப்படி நடிச்ச? போதையில எங்கேயாவது விட்டுருப்பீங்கன்னு அப்பாவி ஆட்டம் பேசுன? அடி பாவிங்கிற அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்க. பண விஷயத்தை விடுறே. யாருக்கு போன் பண்ண சொல்லு. திருட்டு மொழி முழிக்கிறியா? உன்கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது. உன் போனை செக் பண்ணா தெரியும். செக் பண்ணி பாக்குறேன். அசோகா, அடி பாவி. இந்த அசோக்குக்கு உனக்கு என்னடி தொடர்பு? எத்தனை நாளா நடக்குது இந்த அசிங்கம்? துரோகி, என்ன நம்ப வச்சு இப்படி கழுத்து அறுத்துட்டியே. உண்மையை சொல்லு. இல்லங்க, எனக்கும் அசோக்கும் எந்த தப்பான தொடர்பும் கிடையாதுங்க. என்ன நம்புங்க. இத்தனை நாள் நம்பினதுனாலதான் இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இவ அவன் கூட ரோட்ல நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நானும் பார்த்தேன்டா. ஆனா அப்ப நான் அதை தப்பா நினைக்கல. இப்போ அப்படி நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. இவெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? சீ! அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நான் இந்த வீட்டு கோயிலாவும் கெட்டின புருஷனை கடவுளாவும் பாத்துட்டு இருக்கேன். தப்பா பேசாதீங்க. அசோக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு குழந்தை இல்லைன்னு நீங்க கவலைப்படுற மாதிரி தான் அவரும் கவலைப்பட்டு ஒரு சித்தரை பத்தி என்கிட்ட சொன்னாரு. குழந்தையே இல்லாம எத்தனையோ பேர் அந்த சித்தரை பார்த்து மருந்து சாப்பிட்டு குழந்தை பெற்றிருக்காங்களாம். அந்த சித்தர் கிட்டதான் அசோக் என்ன கூட்டிட்டு போனாரு. இந்த பழம் மாதிரி உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? ஆனா தோஷம் இருக்கு. அதுக்கு சில பரிகாரங்களும் உடம்புக்கு நான் கொடுக்கிற மூலிகை மருந்த ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நீ தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அப்பதான் உனக்கு குழந்தை பிறக்கும். பரிகார பூஜையெல்லாம் நான் தான் செய்யணும், நீங்கெல்லாம் செய்ய முடியாது. பரிகார பூஜைக்கும் மூலிகை மருந்துக்கும் 50,000 ரூபாய் ஆகும். கொண்டு வந்திருக்கீங்களா? வேண்டாம் அசோக், நீங்க ஏன் கொடுக்குறீங்க? சும்மா இருங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. சரி. மீதி 40,000 சித்தர் சாமி பரிகார பூஜை பண்ணும்போது தரேன். சரி. இப்போவாவது என்ன நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாதுங்க. ஏய், இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? மரியாதையா உண்மையை சொல்லு. உனக்கும் அந்த அசோக்குக்கும் என்ன சம்பந்தம்? சித்தர் சித்தர்னு சொல்லி என்ன சுத்த மடையனாக்காத. நல்லவ மாதிரி நடிக்காத அர்ச்சனா. உண்மையை சொல்லு. இல்லங்க, என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மைங்க.
என்னடி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. நான் சொல்றது புரியாம பேசாதீங்க. அர்ச்சனா ஹனி, அர்ச்சனா ஹனி என்னாச்சு? அர்ச்சனா ஹனி, ஐயோ ஏய் ஹனி, ஏன்டா அப்படி மிருக மாதிரி நடந்துக்கற? எதுக்கு அப்படி போட அடிச்ச? அவ மயக்கத்துல இருக்க, ஹாஸ்பிடல் கூட்டி போடா. வாடா அர்ச்சனா. ஹனி எழுந்துங்க ஹனி. ஹனி மெதுவா பாத்து. ஏய், நீ எப்படி இங்க வந்த? உனக்கு எப்படி நாங்க இங்க இருக்கோம் தெரியும்? மரியாதை வெளியே போடி. உன்னதான் சொல்றேன், வெளியே போ. அவங்க போக மாட்டாங்க. லலிதாவை இங்க வர சொன்னதே நான் தான். என்னது? நீ வர சொன்னியா? ஆமா, நான் தான் வர சொன்னேன். என்ன ஒரே குழப்பமா இருக்கா? லலிதா சொன்னதை நம்பாத மாதிரி உன்கிட்ட பேசினது எல்லாமே வெறும் நடிப்பு. ஆரம்பத்திலேயே உன் மேல எனக்கு சந்தேகம் தான். ஒரு பொண்ணுக்கு அண்ணன் தம்பி தொடறதுக்கும் புருஷன் தொடறதுக்கும் வித்தியாசம் தெரியும். நீ வேலையா என்ன தொடும் போதெல்லாம் அது யதார்த்தம் இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. லலிதா உன்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சந்தேகப்பட்டது உண்மைதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெளியில ஏன் காட்டிக்காம இருந்தேன்னா, உன்னை கையும் களவுமா ஆதாரத்தோட பிடிச்சு லலிதாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும் தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன். லலிதாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். நம்ம முன்னாடிதான் தண்ணிய போட்டா, தள்ளாடி நடந்தா, வாந்தி எடுத்தா, ஆனா இவ்ளோ நார்மலா பேசுறாளேன்னு குழப்பமா இருக்கா? டயர்டா இருக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ண போகும்போது உன்னோட மொபைல் அங்க வச்சுட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? உன் போனுக்கு ஒரு கால் வந்துச்சு, எடுத்து பேசின. வேற ஒரு கம்பெனியோட எம்டி அர்ஜென்ட்டா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதனால்தான் உன் போன் எடுத்துக்கிட்டு நீ எங்க இருக்கேன்னு தேடிக்கிட்டு அப்படியே வந்தேன். அப்ப நீ சர்வர் கிட்டயும் ஹோட்டல் மேனேஜர் கிட்டயும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். உன்னோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால்தான் அப்படியே ஏன் செல்ல ரெக்கார்ட் பண்ண. பாரு. இங்க பாரு வெயிட்டர் சார், வழக்கம் போல ஐஸ் கியூப் கொஞ்சம் அதிகமா. ஓகே சார். அப்புறம் நான் சொன்ன ஆரஞ்சு ஜூஸோட ஓட்கோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. ஓகே? ஓகே சார். மேனேஜர் சொல்லுங்க சார். யாரும் ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா தான் சார் இருக்கு. நீங்க லலிதாவை கரெக்ட் பண்ண அதே சூட் காலியா தான் சார் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. சென்டிமெண்ட்டா எல்லாமே நீ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். அந்த லலிதாவை நீங்க சீக்கிரமே உஷார் பண்ணிட்டீங்க. ஆனா இவங்க விஷயத்துல ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க போல இருக்கு. லலிதா வந்து மாடர்ன் கேர்ள், அதுவும் கல்யாணம் ஆகாதவன். காதலிக்கிறேன்னு சொன்னதும் முத்தம் கொடுக்க சம்மதிச்சா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் மொத்தத்தையும் கொடுத்துட்டா. இவ மேரிட் இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வரைக்கும் பாதி ஓகே தான், மீதி இனிமே தான் கரெக்ட் பண்ணோம். ஓகேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரூமை கொஞ்சம் பக்காவா ரெடி பண்ண. ஓகே சார், பக்காவா ரெடி பண்ணிடுறேன்.